சோதரம் அல்லேலுயா, சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே, இந்த ஜெப கான்ஃபரன்ஸ் காலில் கலந்து ஒவ்வொருத்தரும் பேர்களாக இதை கேட்க போகிற ஒவ்வொரு மக்களையும் நிறைய பேர்களாக சொல்லுவாங்க. அப்பா பிதாவே, சோதரம் சோதரம் சோதரம். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்ட விசுவாசம். இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்ட விசுவாசம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் சொன்னார். இயேசு மொத்தம் 2 இடங்களில் ஆச்சரியப்பட்டுள்ளார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து மார்க் 6:6 அவர்களுடைய நாசரேத் ஊர் மக்கள் அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார் என்று கூறும். ஆச்சரியப்பட்ட சம்பவத்திலே 2 சம்பவத்திலே இந்த சம்பவம் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு கூறிய ரோல் மாடல் நூற்றுக்கதிபதி கப்பர்நகூமில் இருந்தவர். கப்பர்நகூம் என்றால் தி டவுன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நகரம். நாசரேத்திலிருந்து 48 கிலோமீட்டர் தள்ளி கலிலேயா கடற்கரையில் உள்ளது. கிமு 334ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ரோம பேரரசில் 100 சதுர மைலுக்கு பொறுப்பாளனாகவும் 100 ரோம போர் வீரர்களுக்கு தலைவராகவும் உள்ள நூற்றுக்கதிபதியின் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்து ஏன் ஆச்சரியப்பட்டார் என்று பார்ப்போம். லூக்கா 7:4 அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் என்று கூறினார். எவர்கள் என்ன வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்த்தால், லூக்கா 7:2-3 அங்கே கப்பர்நகூமில் நூற்றுக்கதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரணவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட போதே அவனுடைய விசுவாசம் ஆரம்பித்தது. வேண்டிக் கொள்ள யூதருடைய மூப்பரை அனுப்பினார். வேலை தான் போனால் அதிகாரியாக வந்துள்ளான், என்னை இயேசு நினைத்து விடக்கூடாது என நினைத்து யூதருடைய மூப்பரை அனுப்பினான். மற்றபடியும் அவன் என்ன சொல்கிறான் என்றால், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை என்று அவன் தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்திதான் யூதருடைய மூப்பர்களை அனுப்பும். யூதருடைய மூப்பர்கள் இயேசுவிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். எப்படி எனில் அவனை குறித்து 3 விதமான சாட்சிகள் உள்ளது. லூக்கா 7:2 பிரியமான வேலைக்காரன் என கூறியிருப்பதை பார்க்கும் போது, வேலைக்காரனை அவன் எவ்விதம் நடத்தினான் என்று அந்த வேலைக்காரனிடம் கேட்டால் அவனது சாட்சி நல்ல விதமாகத்தான் கண்டிப்பாக இருக்கும் என்பது ஐயமில்லை. லூக்கா 7:4 யூதருடைய மூப்பர்கள் அவன் சொன்னதற்கு கீழ்ப்படிந்து இயேசுவிடம் வந்து கருத்தாய் வேண்டிக் கொண்டு அவனை பற்றி சாட்சி எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான் என்றார். லூக்கா 7:9 இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சாட்சி. 3 விதமான சாட்சிகள் இருக்கிறது. அடியானின் வாழ்க்கையிலும் 2 மேஜர் ஆபரேஷன் முடிந்து மிகவும் விளைவினப்பட்டு மதுரைக்கு போகும்போது எந்த விதமான வாகனமும் ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது
அங்குள்ள ஒரு ஜெபாலயத்திலே போய், ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு பலத்தை தாரும் என்று முழங்கால் படியிட்டு, யூனிஃபார்மோட முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து பலப்படுத்தினார், விசுவாசத்தை பலப்படுத்தினார். அதன் பிறகு அப்பாச்சி வண்டியில 1,00,000 கிலோமீட்டர் ஓட்ட கிருபை செய்தார். சோதரம் நன்றி. சாட்சியாக அந்த ஏரியாவிலே அடியானை வைக்க திருவி எப்படி இருக்கட்டும். இவர் நேசிக்கிறவன். இவன் யாரு? எல்லாரையும் நேசிக்கிறவன். 100 லூக்கா 7:5 முன்பாகத்தில் அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். ஆளும் ரோமபுர பேரரசின் 100க்கு அதிபதி அடிமைப்பட்டு இருக்கும் ரட்சிக்கப்படாத யூத ஜனத்தை நேசிக்கிறான் என்றால் அவனுக்கு நல்ல குணம் கிடைக்கிறது. அவனுக்கு நற்கிரியாக நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்கிறார். ரோம பேரரசில் 100க்கு அதிபதியா இருக்கிறவர் யூதர்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார் என்று மூப்பர்கள் இயேசுவிடம் கூறுகிறார். இந்த காலத்திலும் ஆளும் வர்க்கத்தினர் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆளுக்கு ஒரு ஆலயம் கட்டினால் நல்லது. இல்லாவிட்டால் கட்டின ஆலயங்களுக்கு தடை செய்யாமல் இருக்க நாம் ஜெபிக்கிறோம். இது இப்படி இருக்க இயேசு கிறிஸ்துவே 100க்கு அதிபதியை குறித்து ஏன் ஆச்சரியப்பட்டார்? லூக்கா 7:6 அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று கூட சொன்னார். நண்பர்களே, இயேசு நடந்து செல்லும் கப்பர்நகூமை நோக்கி இயேசு நடந்து செல்லும் நேரத்தில் 100க்கு அதிபதியிடம் இயேசு செய்த அற்புதங்களை ஆழமாக பிறரிடம் கேட்டிருக்கிறான். அதனால்தான் அவனை தாழ்த்தி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்படி என் வார்த்தை சுத்தமா வேலைக்காரன் சுத்தமாவான் என்று இயேசுவிடம் கூற நண்பர்களே, அப்படி அவன் தன்னை தாழ்த்தி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று விசுவாசத்தில் பலப்பட்டு சொன்னதினால் இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருப்பதை கண்டார்கள். வியாதியாய் இருக்கிறவர்கள் சுகமடைந்திருப்பதை கண்டார்கள். 100க்கு அதிபதியின் விசுவாசம் அவனை ரட்சித்து அவன் வேலைக்காரனை சுகப்படுத்தியது. அவன் ஆலயத்தை கட்டி கொடுத்தவனாய் இருக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே,
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமென். மார்க் 16:15 பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அதன்படி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேள்விப்படாத மக்களுக்கு நாம் சென்று அறிவிக்க போவது, கேள்விப்படும் ஜனங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறியுள்ளார். அதன்படி இந்தியாவிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணப்போகும் நம்மை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம்.